வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் சுலபமாக பூரண கொழுக்கட்டை செய்வது எப்படி என்று பார்க்கலாம். மாவு தயாரிப்பு: ஒரு பானையில் 1 கப் தண்ணி, சிறிது உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கொதிக்க விடுங்கள். அதிலே 1 கப் அரிசி மாவு சேர்த்து கலக்கவும். மூடி வைத்து 5 நிமிடம் கழித்து மென்மையாக மாவாக பிசைந்து வைக்கவும். பூரணம் தயாரிப்பு: ஒரு வாணலியில் சிறிது நெய் ஊற்றி ஒரு துருவிய வெல்லம் 3/4 கப் சேர்த்து தண்ணீருடன் கரைய விடவும். அதிலே 1 கப் தேங்காய் துருவலை சேர்த்து நன்றாக கிளறவும். கடைசியில் ஏலக்காய் பொடி சேர்த்து இறக்கவும். பூரணம் ரெடி. கொழுக்கட்டை வடிவம்: மாவிலிருந்து சிறிய உருண்டை எடுத்து கையை எண்ணெய் தடவி சப்பாத்தி போல தட்டி கொள்ளவும். நடுவில் பூரணத்தை வைத்து மூடுங்கள். எல்லா கொழுக்கட்டைகளையும் இதே மாதிரி செய்து வைக்கவும். வேக வைத்தல்: இப்போது இட்லி பாத்திரத்தில் அடுக்கி 10 முதல் 12 நிமிடம் வரை ஆவியில் வேக வைத்தல். அதுவே சுவையான பூரண கொழுக்கட்டை. இது மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். பிடித்திருந்தால் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.